ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிளாக் ஃப்ரூட் பயிலங்கடா சேனல். இந்த வீடியோவில் நான் ஸ்கல் கிட்டரோட பசில் மட்டும் முடிக்க போகிறேங்க. ஸ்கல் கிட்டர் எடுக்க மாட்டேன், ஏன்னா என்கிட்ட வந்து மெட்டீரியல்லாம் இல்லை. டார்க் ஃப்ராக்மெண்ட்டு, அப்புறமா வந்து எக்டோபிளாசம் அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இனிமேல் தான் எடுத்துகிட்டு அப்புறமா நான் அதை எடுக்கிறது மட்டும் தனி ஷார்ட்ஸில் போட்டுறேன். நான் ஃபுல் மூணு வர வரைக்கும் வெயிட் பண்ணேன் கைஸ். அதுக்கப்புறமா வந்து நான் ஃபஸ்ட்டு பசில் மட்டும் வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். எடுத்துகிட்டு இருக்கேன்னு நினச்சி சாரி கைஸ். அது ரொம்ப ஈஸி தான். இங்கே லிவிங் ஜாம்பி, இந்த ஹாண்டட் கேசல்லே லிவிங் ஜாம்பிஸை ஒரே டைமில் சாப்பிடிக்கணும். அது முடிச்சா ஃபஸ்ட்டு பசில் முடிஞ்சிடும் கைஸ். இப்போ நம்ம ஃபுல் மூணு வரைக்கும் காத்துட்ருக்கணும். அது வந்தோடனே நான் மறுபடியும் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பசில் வராது கைஸ், ரெண்டாவது பசில் வந்து நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், ரெண்டாவது பசில் வந்தாச்சு. நான் இந்தமாதிரி பசில் கண்டுபிடிக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது, அதனால் நான் யூடியூப் பார்த்து பண்ணிட்டேன். ரைட் ஹேண்ட் சைடில் ஒன்றாவது கிளிக் பண்ணிக்கோங்க, ரெண்டாவது கிளிக் பண்ணிக்கோங்க, அப்புறமா மூணாவது விட்டுட்டு நாலாவது கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ், அப்புறமா அஞ்சாவது, அப்புறமா ஆறாவது இது பண்ணிக்கோங்க கைஸ். அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்திங்கன்னா மூணாவது, நாலாவது விட்டுருங்க, அஞ்சாவது நான் ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சுருக்கேன், ஏழாவது இது பண்ணிக்கோங்க கைஸ், ஆறாவது. அதுதான் இந்தமாதிரி பிளாக் கலர் இருந்துச்சுன்னா இது முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இப்போ மூணாவது போயிடலாம். மூணாவது செம்ம ஈஸி தான் கைஸ். இப்போ இங்கே தான் எங்கேயோ இருப்பான் அந்த என்பிசி. எங்கே இருப்பான்னு தெரில கரெக்டாக. எனக்கு நம்ம பறந்து போயிடலன்னா இங்கே தான் எங்கேயோ இருப்பான்னு நினைக்கிறேன். அதோ கைஸ், இந்த ஒத்தடி பாதியில் தான் இருப்பான். ஓகே, போயிடலாம். இப்போ இந்த சைடா இல்லை கைஸ், இது வந்து பாஸ் பான ஒரு இடம். நான் தப்பாக வந்துட்டேன். இப்போ அப்படியே எதிர்க்க அந்த சைடு போனோம். அப்புறம் பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். 1K இன்னும் வரத்துக்கு 500 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. ஓகே, இவங்ககிட்ட நீங்கள் அந்த கோஸ்ட் என்பிசி கிட்ட பேசிட்டிங்கன்னா மூணாவது சேலஞ்சு முடிஞ்சிடும். இப்போ வந்து இந்த இடத்துல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் கைஸ். ஓகே, நான் இது பண்ணிட்டேன். அப்புறம் கீழே வந்துட்டிங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததை வந்து போட்டுடணும். எனக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு, பார்த்துக்கோங்க. ஆனால் ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் கைஸ். எல்லாருக்கும் இந்த பசில் மட்டும் ஒரே மாதிரி இருக்காது, மீதி பசில்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இந்த ஒரே ஒரு பசில் மட்டும் ஒருத்தவங்களுக்கு வேரி ஆகும். அது மட்டும் நீங்கள் ஒரு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் கைஸ், அதை பார்த்து பண்ணுறதுக்கு. ஓகே ஓகே, முடிஞ்சிச்சு கைஸ் நாலாவது பசில். அதுதான் இன்னும் ஒன்று தான் இருக்குது. இது ரொம்ப ஈஸி கைஸ். இந்த மேலே பைப் இருக்குல்ல, அதுபடியாக நம்ம பண்ணணும். ப்ளூ இருக்கா இந்த கீழே, இப்போ க்ரீன் அங்கே வைக்கணும். க்ரீன் பைப் கீழே இந்த இடத்துல க்ரீன் வைக்கணும். அப்புறமா இப்போ இந்த ரெண்டு சைடு முடிஞ்சிச்சு. இப்போ அந்த பக்கம் திரும்பி வைக்கணும் கைஸ். இதோ இந்த இடத்துல ரெட் இருக்கா, இப்போ நம்ம இந்த இடத்துல ரெட்டு வைக்கணும். ஓகே கைஸ், ரெட்டு வச்சாச்சு. இப்போ அந்த வாரத்துக்கு போனால் அங்கேயும் ரெட்டு இருக்கா, அங்கேயும் நம்ம ரெட்டு வைக்கணும். இதான் லாஸ்ட்டு பசில். அப்போ எங்கே இன்னொன்று ஒன்று காணும், அதோ அந்த ப்ளூ கலர் அந்த இடத்துல போய் நம்ம ப்ளூ வச்சுட்டா முடிஞ்சிடும் கைஸ். ஓகே, அவ்வளோதான், கம்ப்ளீட்டட் கைஸ். ரொம்ப செம்ம ஈஸியான பசில். நானே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு நினச்சேன். நம்ம அன்லாக் பண்ணியாச்சு கைஸ், ஆனால் மெட்டீரியல்லாம் இல்லை. நான் அதை கிராஃப்ட் பண்ணுறது தனி ஒரு ஷார்ட்ஸாக போட்டுடுறேன் கைஸ். அதுக்கப்புறமா வந்து 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோடனே பர்மனன்ட் ஃப்ரூட் கிவ்வேக்கு வந்து பிவிபி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து உங்களுடைய யூஸ் இல்லாமல் பவுண்டரிஸ் எடுத்து கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் நல்லா செலக்ட் பண்ண முடியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கார்ட் சர்வரில் என்னென்னு நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா டிஸ்கார்ட்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன். பாய்.